कृष्ण। ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वापदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वेदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितं स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पति कोपेश कोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देहं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhaktivedanta Swami Srila Prabhupada ki jai. Hare Krishna. இன்னைக்கு மாதாஜி யாராவது பிரார்த்தனை படிக்கிறீங்களா? பாகவத பிரார்த்தனை வச்சிருக்கீங்களா? படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேத சத்வலா சர்வ சித்தாந்த ரத்னாட்ய சர்வ லோகஸ்திரிபிருதா சர்வ பாகவத் பிராணா ஸ்ரீமத் பாகவத பிரபு கல்துவன் தோதித்தாத்யே ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாசலாயதே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதிமே. மத்யேக பந்தோ மத் சங்கின் மத் குரு மன் மகாதன மத் நிஸ்தாரக மத் வாக்கிய மதானந்த நமஸ்துதே. அசாது சாது தாயின் அதினோச்ச தாகர ஆகானாம் முச்சா காசின் மா பிரேமனாம் திருக்கண்டயோஸ்புர. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலும் கிடைத்திருக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளுமான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவரின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீ கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்களது எழுத்துக்கள் தூய பக்தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விருப்பராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கு புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்த தொண்டுடன் எப்போதும் இதயத்தும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 19 பதம் 8. கரெக்டுங்களா? 19வது அத்தியாயம். ஓகேங்க. பதம் 8, 8வது பதம். ஊஹு சர்வ ரசான்னத்ய சூரததி அன்னகோ ரசான் தரவோ பூரி வர்ஷமான ராஷூயந்த மதுச்யுத. மாதாஜி படிக்கிறேன். படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓடும் நதிகள் அனைத்து சுவைகளையும் இனிப்பு, காரம், புளிப்பு போன்ற எல்லாவற்றையும் வழங்குகிறது. உயர்ந்த மரங்கள் கனிகளையும் தேனையும் அளவின்றி தருகின்றன. போதுமான அளவு பசும் புல்லை உண்ணும் பசுக்கள் அதிக அளவில் பாலை பொழிவதினால் தயிர் சுத்தமான வெண்ணெய் மற்றும் இது போன்ற
தேவையான பொருட்களை பெற முடிகிறது. பொருளுரை: நதிகள் அசுத்தம் அடையாது அவற்றின் வழியே ஓட அனுமதித்தால் அல்லது வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடினாலும் அதை தடுக்காதிருந்தோம் என்றால் நிலம் வளம் பெற்று அனைத்து வகையான மரம் செடி கொடி எல்லாம் வளர்வதற்கு உதவி செய்யும். ரசா என்னும் வார்த்தைக்கு சுவை என்று பொருள். உண்மையில் பூமியினுள் அனைத்து வகையான சுவைகளும் இருக்கின்றன. நிலத்தில் விதைகள் விதைக்கப்படும் பொழுது அவை பல்வேறு மரங்களாக வளர்ந்து நமது அனைத்து சுவைகளையும் திருப்திப்படுத்துகின்றன. சான்றாக கரும்பு தன் சாற்றின் மூலம் நமக்கு இனிப்பு சுவையை தருகிறது. இதுபோல் ஆரஞ்சு பழம் இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையினை தருகிறது. இது போன்ற அன்னாசி, வாழை, கொய்யா பல கனி வர்க்கங்கள் இருக்கின்றன. அதே சமயம் மிளகாய் தனது கார சுவையினை திருப்திப்படுத்துகிறது. நிலத்தில் உள்ள மண் ஒன்றுதான், ஆனால் பல்வேறு வகை விதைகளில் இருந்து பல்வேறு வகை சுவைகள் வருகின்றன. கிருஷ்ணர் பகவத்கீதையில் 7.10 பீஜம் மாம் சர்வ பூதானம் என்று கூறுகிறார். அதாவது அனைத்து உயிர்களுக்கும் நானே ஆதி விதையாவேன் என்று. ஆகையினால் அனைத்து ஏற்பாடுகளும் அங்கே இருக்கின்றன. ஈசோபனிஷத் பூர்ணம் இதம் என்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் உற்பத்தி செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் முழுமுதற் கடவுள் செய்கின்றார். மக்கள் அதனால் யக்ஞ புருஷரான பகவான் விஷ்ணுவை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் உயிர்களின் முக்கிய தொழிலே பகவானை திருப்திப்படுத்துவதாக இருக்கிறது. காரணம், உயிர் பகவானின் ஒரு பாகமாகும். இவ்வாறு உயிர்வாளிகள் உயிர்களை படைப்பதன் நோக்கம் எதுவோ அக்கடமையினை செய்வதற்கேற்றாற் போலவே முழு அமைப்பும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை செய்யாது போனால் அனைத்து உயிர்களும் அழிய நேரிடும். இதுதான் இயற்கையின் விதியாகும். தரவோ பூரி வர்ஷமானக என்னும் வார்த்தைகள் மிகவும் செழித்து வளர்ந்துள்ள மரங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. மரங்களை படைப்பதின் நோக்கம் என்னவென்றால் கனிகள் மற்றும் தேன் உற்பத்தி செய்வதற்கே ஆகும். காடுகளின் நோக்கமே கனிகள், தேன், மலர்கள் போன்றவற்றிற்கானதே ஆகும். துரதிருஷ்டவசமாக கலியுகத்தில் வேள்விகள் செய்யப்படாததினால் காடுகளில் பெரும் மரங்கள் பல இருந்தும் அவை போதுமான அளவு கனிகளும் தேனும் தருவதில்லை. அதனால் அனைத்தும் வேள்விகள் செய்வதற்கு சார்ந்தே இருக்கின்றன. இக்காலத்தில் வேள்விகள் செய்வதற்கு சிறந்த வழி சங்கீர்த்தன இயக்கத்தை உலகம் முழுவதும் பரப்புவதே ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க மன்னர் பிருத்து எப்படி 100 அஸ்வமேத யாகங்கள் பண்றார். அப்ப இந்திரன் எப்படி பொறாமைப்பட்டு அந்த அஸ்வமேத யாகத்தை தடுக்கிறார். அப்போ பிருத்து மன்னர் வேணனோட ஆட்சி காலத்துல ரொம்ப கொடுங்கோலனான வேணன் இருந்ததுனால தேவர்கள் எல்லாமே மழை கொடுக்க தவறியதால் அங்க பூமி வறண்டு கிடக்குது. பூமி தாயும் அவங்க எதையுமே விளைச்சல் தரல. ஏன்னா தீயவர்கள் இருக்கும்போது பூமியோட பாரம் அதிகமாகின்றது நம்ம பார்த்தோம். பூமிக்கு நாமெல்லாம் இந்த மலைகள், நதிகள் இதெல்லாம் ஒரு பாரமே கிடையாது. ஆனா தீயவர்கள் அதிகரிக்கும் போது அந்த தீய எண்ணம் தான் அவங்களுக்கு பாரமா இருக்கோ தவிர எவ்வளவு பாரத்தையும் அவங்க தாங்குறாங்க. இப்ப மலைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டன் கணக்குல எத்தனையோ கோடி டன்கள், எத்தனையோ மில்லியன் டன்கள் எல்லாம் மலைகளாலும் கடல்களாலும் இந்த பூமி சூழப்பட்டிருக்கு. ஆனா பூமி தாய் அதனால பாரம் கொள்வதில்லை. தீயவர்கள் தீய நோக்கம் அதிகரிக்க அசுரர்கள் அதிகரிக்கும் போது அவளுக்கு பாரம் ஜாஸ்தி ஆகுது. அதனால அவங்க எதுவுமே கொடுக்காம விட்டுட்டாங்க. ரொம்ப வறட்சி. ஆனா பிருத்து மன்னர் பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரமாக தோன்றியும் கூட பூமித்தாய் கொடுக்கல. அதனால பிருத்து மன்னர் என்ன பண்றாருன்னா ஒரு அந்த பசுவின் வடிவெடுத்த பூமித்தாயை துரத்திட்டு போறார். அப்ப பூமித்தாய் ஒரு சமயம் அகப்பட்டுறாங்க, பிடிபட்டுறாங்க. அப்ப அவர் வில்லை எடுக்கிறார். அப்போ பூமித்தாய் பயந்து, நீங்க உங்களை புரிஞ்சுக்க முடியல, ஒரு சமயம் பூமியை கர்ப்போதக கடல்ல இருந்து தூக்குனீங்க, பன்றி அவதாரம் எடுத்து வராகரா என்னை காப்பாத்தினாங்க, இப்ப என்னை கொல்ல பாக்குறீங்களே அப்படின்னா அவங்களை அமைதிப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க நான் தான் விதைகளை பயிர்களை கொடுக்காத செழிப்படையாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ரீசனை சொல்றாங்க. அப்போ ஒரு பசுவா நான் வடிவம் எடுத்திருக்கேன், கன்றுக்குட்டி வேணும், அதை கறக்கறதுக்கு பால் வேணும், அதை கறக்கறதுக்கு பாத்திரம் வேணும், இந்த மாதிரி அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. அமைதிப்படுத்தி அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதாவது பூமிகிட்ட எல்லாமே இருக்கு. பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சேதே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே.
சோ பகவான்கிட்ட தோன்றிய எந்த அம்சமும் அதனதன் அளவில் பூரணமானது, முழுமையானது. இப்ப பூமி தனக்குள்ளேயே எல்லாவற்றையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவு வளங்களை கொண்டது. இப்போ இங்க ஓடும் நதிகள், அதுல எல்லாமே ஓடும் நதிகள்ல எல்லா சுவைகளும் இருக்கு. இனிப்பு, புளிப்பு, காரம், இது எல்லாமே கொடுக்குது. மரங்கள் கனிகளையும் தேனையும் தருது. அது போல பசும்புல்லை உண்ணும் பசுக்கள் பாலை தருகின்றது. அதுல தயிர், வெண்ணெய், பால்கோவா, அந்த பன்னீர் கட்டிகள், அந்த மாதிரி நிறைய தயார் செய்யப்படுது. மோர், வெண்ணெய், நெய், அந்த மாதிரி. அப்போ நதிகளை அதன் வழியில ஓட விட்டாக்க நிலம் வளம் பெறும். இப்ப நதிகளை நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க. அதுல சாக்கடை தண்ணி கலக்கிறது, அந்த ஃபேக்டரி தண்ணியை கலக்கிறது. இன்னைக்கெல்லாம் நாம நதிகள்ல போய் டைரக்டா எடுத்து குடிச்சோம்னா நம்மளுக்கு வயிற்று வலி வந்துடும். அந்த அளவுக்கு அதுல கெமிக்கல், இந்த திருப்பூர் பக்கம் சாயப்பட்டறை கழிவுகள் இதெல்லாம் கலந்துதான் நதிகள் ஓடிட்டு இருக்கு. நதிகள்னே சொல்ல முடியாது, அதெல்லாம் டிச் தண்ணி மாதிரி போயிட்டு இருக்கும். அன்னைக்கெல்லாம் நதிகள்ல ஓடி ஆடி விளையாண்டாங்க, நீந்தி விளையாண்டாங்க. இன்னைக்கெல்லாம் நதிகள்னு சொல்றதுக்கு இடமே கிடையாது. அந்த அளவுக்கு கங்கை கூட மாசுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. கங்கை தண்ணீர்ல கூட இந்த கழிவுப் பொருட்கள் எல்லாம் கலந்துட்டு வருது. சோ ஏன்னா அதன் போக்குல அதை ஓட விட்டாக்க அது எல்லா வளத்தையும் நம்மளுக்கு தரும். ரசா அப்படின்னா சுவை, ரசம். ரசம்னு சொல்லுவோம் இல்லையா, வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம். அது மாதிரி இங்க ரசா அப்படின்னா நாம வைக்கிற புளி ரசம் அந்த ரசம் கிடையாது. ரசம் அப்படின்னா சுவை. ஏன்னா இந்த பூமியில எல்லா வளங்களும் இருக்கு. அப்ப பூமியில இப்ப கரும்பு செடி போடுறோம் அப்படின்னா கரும்பு அது இனிப்பு சுவை தரக்கூடியது. இதே மிளகாய் போட்டோம்னா காரம் தரக்கூடியது. இப்படி எல்லாமே பூமியில விளையுது. அன்னாச்சி, வாழை, கொய்யா போல கனி வர்க்கங்கள், காய்கறிகள் எல்லாமே பூமியில இருந்து கிடைக்கிறது. கனிமங்கள், தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி எல்லா கனிமங்களும் கிடைக்குது. பகவான் கூட பகவத்கீதையில சொல்றாரு, பீஜம் மாம் சர்வபூதானாம், அனைத்து உயிர்களுக்கும் நானே ஆதி விதையாவேன். ஸோ இங்க பகவானை எப்படி திருப்திப்படுத்துறது? ஏன்னா பகவான் தான் எல்லாத்திற்கும் விதை கொடுக்கிறாரு. நாமெல்லாம் தானா முளைக்கல, பகவானோட பார்ட் அண்ட் பார்சல். அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கிறோம். அப்ப பகவானை நம்ம திருப்திப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான நம்மளுக்கு வேலை. ஜீவேன சுரூபகய கிருஷ்ணர நித்யதாச. அப்ப இவ்வாறு உயிர்வாளிகள் உயிர்களை படைப்பதன் நோக்கம் எதுவோ அக்கடமையினை செய்வதற்கேற்றாற் போலவே முழு அமைப்பும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை செய்யாது போனால் அனைத்து உயிர்களும் அழுக நேரிடும். இதுதான் இயற்கையின் விதி. சோ நாம நம்மளோட கடமை என்ன? வேதங்கள் செய்து பகவானை திருப்திப்படுத்துறது. வேதங்கள் மூலமாக பல தேவர்களை திருப்திப்படுத்துவது. இப்படி தேவர்களை திருப்திப்படுத்தும் போது மழை பெய்கின்றது, மழையினால் தானியம் வருகின்றது. அந்த தானியங்களை மீண்டும் யாகங்களில் அர்ப்பணிக்கும் போது தேவர்கள் திருப்தியடைந்து பகவான்கிட்ட அவங்க அந்த சக்தியை பெறுகிறார்கள். சக்தியை பெற்று நம்மளுக்கு கொடுக்கறாங்க. இதுதான் காலகாலமாக நமக்கு விதிக்கப்பட்ட கடமை. எப்படின்னா யஜ்ஞங்கள் செய்வது, அதன் மூலமாக பகவானை திருப்திப்படுத்துறது. சோ நம்மளாம் இங்க அனுபவிக்க வந்தோம் அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. சும்மா அனுபவிச்சிட முடியாது. அப்ப நம்மளுக்கு கொடுக்குற அந்த பகவானை நாம நன்றி கடன் செலுத்தணும். இங்க செழித்த மரங்களை படைத்த நோக்கம் என்னன்னா கனிகள், தேன் உற்பத்தி செய்யறதுக்கு. துரதிருஷ்டவசமா கலியுகத்துல வேள்விகள் செய்யப்படாதனால காடுகள்ல பெரிய மரங்கள் பல இருந்தும் அவை போதுமான கனிகளும் தேனும் தருவதில்லை. ஏன்னா கலிகாலத்துல எல்லாமே மந்தாக சூமந்த மதையோ, உயிர்வாளிகள் மனுஷங்க மட்டும் மந்த புத்தி கிடையாது, மரங்களுக்கும் வந்துருச்சு. அதனால எல்லாமே வேள்வியை சார்ந்தே இருக்கிறது. இக்காலத்தில் வேள்வி செய்வதற்கு சிறந்த வழி என்ன? சங்கீர்த்தன யஜ்ஞம். ஏன்னா அந்த யஜ்ஞங்கள்ல யாகங்கள்ல போடப்படுகின்ற பல மூலிகைகள் இன்னைக்கெல்லாம் 20% தான் கிடைக்குது. 80% அழிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்லோகம். அப்ப யாகங்கள் செய்யறது சரியான அந்தணர்கள் கிடையாது. அவங்க இருந்தாலுமே அவங்க மந்திரங்கள் முழுமையா படிச்சிருக்கிறது இல்லை. இன்னைக்கு ரிக், யசுர், சாம, அதர்வன படிக்கிறதுக்கு காலம் கிடையாது, ஆயுட்காலம் கிடையாது. சோ அவங்க பெயரளவான மந்திரங்களை ஓதி பெயரளவான யாகங்கள் செய்யறாங்க. அது முழுமை கிடையாது. அப்ப புகழுக்காக வேண்டி வேணா யாகங்கள் செய்யலாம் வீட்டுல.
ஆனா உண்மையான யாகம் என்ன அப்படின்னா இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனத்தின் மூலமே வேள்விகள் செய்ய முடியும். மற்ற வேள்விகள்னா நீங்க செய்யறீங்கன்னா செங்கல் எல்லாம் அடுக்கி பிராமணர்களை கூப்பிட்டு மந்திரங்கள் ஓதி உள்ள அக்னி குண்டம் அக்னி எல்லாம் வர வச்சு ஸ்வாகா ஸ்வாகான்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 மூலிகைகளை வேணா போடலாம், சமித்துக்களை வேணா போடலாம். ஆனா சமித்துக்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு மோஸ்ட்லி அழிஞ்சு போச்சு. நம்ம இருக்கிற 20% சமித்துக்களை வச்சு பெயரளவு பண்றதை விட முழுமையான யாகம் என்னன்னா நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற இந்த மந்திரம் தான் நம்மளுக்கு முழுமையான பலன் தரும். எல்லா வீட்லயும் இதை ஓத வேண்டும், அதுவே முழுமையான யாகம். ஸ்ரீல பிரபுபாதர் பல கோயில்களை இந்த உலகம் ஃபுல்லா கட்டினார். அப்போ அந்த விக்கிரங்களை ஸ்தாபனம் பண்றதுக்கு கோயிலை கட்டி அவர் அதை ஸ்தாபனம் பண்றதுக்கு யாகங்கள் செங்கல் எல்லாம் அடுக்கி அவர் பண்ணல. என்ன பண்ணார்னா நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாகவே யாகம் பண்ணினார், அதன் மூலமாகவே கும்பாபிஷேகம் பண்ணினார். அதுதான் முழுமையானது. அடுத்த ஸ்லோகம் 9. சிந்தவோ ரத்ன நிகரான் கிரயோ அன்னம் சதுர்விதம் உபாயதம் ஜஹ்ரு சர்வே லோகா பாலகாக. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரதமன்னருக்கு குடிம்பக்களும் சர்வலோகங்களில் உள்ள அதிபதி தேவர்களும் பல்வேறு பரிசு பொருட்களை வழங்கினார். கடல்களும் சமுத்திரங்களும் முத்து பவளம் போன்ற மதிப்பு மிக்க ரத்தனங்களை தன்னில் கொண்டிருக்கிறது. மலைகள் ரசாயனங்கள் உரங்களும் அதிக அளவில் உடையவனாக இருக்கின்றன. 4 வகையான உணவுப் பொருள்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டன. பொருளுரை: உலகம் படைக்கப்படும் பொழுது அதில் வாழும் உயிர்களான மனித இனம், விலங்குகள், ஊர்வனை, நீர் வாழ்வன, மரங்கள் என்ற அனைத்திற்கும் தேவைப்படும் அனைத்து பொருள்களையும் உற்பத்தி செய்யும் ஆற்றலுடையதாகவே படைக்கப்பட்டது என்று ஈஷோபனிஷம் கூறுகிறது. சமுத்திரங்கள் முத்து பவளம் மற்றும் மதிப்புமிக்க ரத்தனங்கள் உடையதாக இருப்பதினால் அதிர்ஷ்டசாலிகளான சட்டத்தை மதிக்கும் மக்கள் அவற்றை நன்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர். அதுபோல் மலைகள் ரசாயன பொருட்களை பெற்றிருப்பதால் நதிகள் அவற்றிலிருந்து ஓடி வரும் பொழுது தாதுக்களையும் சேர்த்து கொண்டு நிலத்தில் பரப்ப அது 4 வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்குரிய உரமாக பயன்படுத்தப்படுகிறது. 4 வகையான உணவு எனப்படுவது: 1 சர்வியா, மென்று தின்னும் உணவு. 2 லேக்சியா, நக்கி உண்ணும் உணவு. 3 குஷியா, அப்படியே விழுங்கும் உணவு. 4 பேய் பருகின்ற உணவு என்பதாகும். பிருது மன்னர் பிற லோகத்தை சேர்ந்தவர்களானாலும் அவர்கள் அதிபத்தி தேவர்களானாலும் வாழ்த்தப்பட்டார். அவர்கள் மன்னருக்கு பல்வேறு பரிசுகளை அளித்து அவரை சிறந்த முறையான மன்னராக அங்கீகரித்ததோடு அவரது திட்டங்கள் மற்றும் செயல்களினாலே இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மக்களும் மகிழ்ச்சியும் பலமும் பெற முடியும் என்று குறிப்பால் உணர்த்தினார். இஸ்லோகம் சமுத்திரங்களின் கடல்களும் ரத்தனங்களை உற்பத்தி செய்வதற்கானவை என்று தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆனால் கலியுகத்தில் கடல்கள் மீன்பிடிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. சூத்திரர்களிலும் ஏழைகளும் மட்டுமே மீன்பிடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர். உயிர் பிரிவினரான சத்தியர்களும் வைசியர்களும் முத்து பவளம் ரத்தனம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டனர். ஒரு ஏழை மனிதன் கூட கூடையாக மீன் பிடித்தாலும் அவை எல்லாம் ஒரு முத்து அல்லது மாதாஜி விட்டு விட்டு கேக்குது நீங்க படிக்கிறது. வேற யாராவது படிங்க மாதாஜி. ஒரு ஏழை மனிதன் கூடையாக மீன் பிடித்தாலும் அவையெல்லாம் ஒரு முத்து அல்லது பவளத்துக்கு ஈடாகாது. இக்காலத்தில் உர உற்பத்தி செய்வதற்காக பல்வேறு தொழிற்சாலைகள் திறக்கப்படுகின்றன. ஆனால் முதல் கடவுள் வேள்வியின் மூலம் திருப்தி அடையும் பொழுது மலைகள் தாமாகவே தாது ரசாயன உரங்களை உற்பத்தி செய்து நிலங்களில் உணவுப் பொருட்கள் விளைவதற்கு உதவி செய்யும். எல்லாமே மக்கள் வேத நெறிகளின்படி வேள்விகள் செய்வதை ஏற்றுக்கொள்வதை சார்ந்தே இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ பிருது மன்னர் அங்க ஆட்சிக்கு வரும்போது மன்னருக்கு பல பரிசு பொருட்களை தேவர்கள்ல தர்றாங்க.
கடல்கள், சமுத்திரங்கள்ல முத்து பவளம், ஏன்னா கடல்ல தான் அதெல்லாம் கிடைக்கும், முத்து பவளம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள். அதையெல்லாம் வந்து கொண்டு வந்து தர்றாங்க. ரசாயனங்களும் உரங்களும் அதிக அளவில் உடையவனாக மலைகள் இருக்கின்றது. இப்ப 4 வகையான உணவுப் பொருட்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது. அது என்னென்னன்னா விலங்குகள், ஊர்வன, நீர்வாழ்வன, மரங்கள், இது எல்லாம் வந்து உற்பத்தி செய்யும் ஆற்றல் அதுக்குள்ளேயே இருக்கு. இப்போ சமுத்திரங்கள் முத்து பவளம் ரத்தினங்கள் உடையதாக இருக்கிறதுனால மக்கள் அதை வந்து நன்கு பயன்படுத்திக்கிறாங்க. மலைகள் வந்து ரசாயன பொருட்களை கொண்டிருக்கிறதுனால நதிகள் அதிலிருந்து ஓடி வரும் தாதுக்களை சேர்த்து கொண்டு வந்து நிலத்தில் பரப்புது. இப்படி 4 வகையான உற்பத்தி செய்வதற்குரிய அது உரமாக பயன்படுகின்றது. அந்த 4 வகையான உணவு என்னன்னா மென்னு தின்னுவது, நக்கி உண்பது, அப்படியே விழுங்குவது, பருகுவது. இப்ப பருகிறது அப்படின்னா நீர், அப்படியே விழுங்குறது அப்படின்னா சில மாவு பொருட்கள் அதெல்லாம் வந்து அப்படியே விழுங்குவாங்க. மென்று தின்பது காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் மென்று. நக்கி உண்ணும் உணவு, இப்ப பாயசம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாம நக்கி சாப்பிடுவோம். இப்படி பிருத மன்னர் பிரலோகங்களை சேர்ந்தவர்களாலும் அவர்களது ஆதிபத்திய தேவர்களாலும் அவர் வாழ்த்தப்பட்டார். ஏன்னா பிருத்து மன்னர் பகவானுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால அவர்களை தேவர்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க. பகவான் எப்பொழுதெல்லாம் அவதாரம் எடுக்கிறார்களோ அப்ப தேவர்கள் எல்லாம் பகவானை போற்றி பாடுவார்கள். கந்தர்வர்கள் அவங்க எல்லாமே. தேவர்கள்ல பல வகையான தேவர்கள் இருக்காங்க. யக்ஷர்கள், கந்தர்வர்கள், அந்த மாதிரி. அவங்க எல்லாம் மன்னர்களுக்கு பரிசு பொருட்கள் அளித்ததோடு அவரது திட்டங்கள் மற்றும் செயல்களாலேயே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மக்களையும் மகிழ்ச்சியுற வளமுட அவர்கள் வளம் பெற முடியும் அப்படிங்கிறத குறிப்பால உணர்த்தினாங்க. இப்போ சமுத்திரங்கள், கடல்கள் இதெல்லாம் ரத்தினங்களை உற்பத்தி செய்யுது. ஆனா கலியுகத்துல கடல்ல வந்து வெறும் மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அதுவும் சூத்திரர்கள், ஏழைகள் மட்டுமே மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வந்து மீன் பிடிச்சு சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. இப்பதான் கலியுகத்துல வாயில எதை போட்டாலும் அந்த ருச்சிக்காக மிருகங்களை கொன்று மக்கள் நிறைய உயிர்களை கொலை பண்ணி அதுல சுவைக்கிறாங்க, சுவையை அடைய முயற்சி பண்றாங்க. இப்ப ஒரு ஏழை மனிதன் கூடை கூடையாக மீன் பிடித்தாலும் அதையெல்லாம் ஒரு முத்து அல்லது பவளத்திற்கு ஈடாகாது. இக்காலத்தில் உர உற்பத்தி செய்வதற்காக பல தொழிற்சாலைகள் திறக்கப்படுது. ஆனா முழுமுதற் கடவுள் வேள்வி மூலம் திருப்தியடையும் பொழுது மலைகள் தாமாகவே தாது ரசாயன உரங்களை உற்பத்தி செய்து நிலங்களில் உணவுப் பொருட்களை விளைவதற்கு அது உதவி செய்யும். சோ பகவானை திருப்திப்படுத்தினா எல்லாமே தானே நடக்கும். ஏன்னா நன்றி இல்லாம நாம ஒரு சைடு ஒன் வே பகவான்கிட்ட வாங்கறது மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பகவானை மகிழ்ச்சி அடைய யாருமே முயற்சி பண்றது கிடையாது. பகவான் மகிழ்ச்சி அடைந்தால் தானாகவே தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பகவான்கிட்ட இருந்து வாங்கி நம்மளுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எனவே மக்கள் வேத நெறிப்படி வேள்விகள் செய்வதை ஏற்றுக்கொள்வதை சார்ந்தே இருக்கின்றது. சோ இன்னைக்கு வேள்வி அப்படின்னா சங்கீர்த்தன யக்ஞம், நாம சங்கீர்த்தனம் யக்ஞ சர்வபாப விநாசனம் பிரணாமோ துக்க சமன தம் நமாமி ஹரிம்பரம். சோ நாம சங்கீர்த்தனம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படி செய்யும் போதுதான் தானாக மழை, காற்று, வெயில் போன்ற பஞ்சபூதங்களும் நம்மளுக்கு தேவர்கள் வந்து கொடுத்து அருள்பாலிப்பாங்க. ஏன்னா ரொம்ப எளிமையான முறை பகவான நாம திருப்திப்படுத்துறதுங்கிறது இந்த கலியுகத்துல. ஏன்னா கலிகாலத்துல எல்லா பக்கமும் துன்பம் இருக்கும். கலியுகத்துல வந்து மத்தளத்துக்கு இரு பக்கம் அடிங்கிற மாதிரி மக்களுக்கு எல்லா பக்கமும் அடி. அவங்க வந்து கலிபுருஷனால ஒரு பக்கம் பாதிக்கப்படுறதோட மட்டும் இல்ல, மாயினாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப குறைந்த காலம். மந்தாக சுமந்த மதையோ, மந்த புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்க. அதனால பகவான் நினைக்கிறார், சரி பாவம் கலியுகத்துல மக்கள் இத்தனை கஷ்டப்படுறாங்களே, அவங்க எதுக்கு வேள்விகள் செஞ்சு பெரும் வேள்விகள் செஞ்சு பணத்தை விரயம் பண்ணி பிராமணர்கள் சரியா இல்லாம புனிதமான இடங்கள் இல்லாம இத்தனை கஷ்டப்படுறாங்க. அதனால வெறும் நாம சங்கீர்த்தனத்தை மட்டுமே செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எளிமையான வழிமுறை கொடுத்திருக்காங்க. சிம்பிள். நாம வீட்டுல ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னா காலையில எந்திரிச்சு மந்திரம் ஓதினா போதும். 5 மணிக்கு வந்து சாண்டிங் பண்ணா உங்க வீட்டுல ஒரு நாமம், ஒரு யாகம் நடக்குது.
தினம் தினம் யாகம் நடக்குது. ஏன்னா நம்மளுக்கு பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு 12வது காண்டத்துல கிருதேயத் யாயதோ விஷ்ணு திரேதாயாம் யஜதோ மகைக துவாபரே பரிச்சரியாயாம் கலௌதத் ஹரி கீர்த்தனாத். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு யுக தர்மம் இருக்கு. திரேதா யுகத்துல யஜ்ஞங்கள் செய்யறதுனாலையும், துவாபர யுகத்துல பகவானுக்கு யாகங்கள் செய்யறதுனாலையும், யஜ்ஞம்னால ஒண்ணுதான், அதாவது தவம் செய்யறது, காட்டுக்கு போய் தவம் செய்யறது. அப்போ துவாபர யுகத்துல பல கோயில்கள் கட்டுறது, இப்படி பல வழிபாட்டு முறைகள் இருக்கு ஒவ்வொரு யுகத்திலையும். ஆனா இந்த யுகத்துக்கு கலியுகத்துல என்ன அப்படின்னா கலௌதத் ஹரி கீர்த்தனாத், ஹரி கீர்த்தனம் ஒன்றே போதும். ஏன்னா ஒவ்வொரு யுகத்திலையும் ரொம்ப கடுமையான முறைகள். ஆனா இந்த கலியுகத்துல ஒரே ஒரு நன்மை என்ன அப்படின்னா, நாம எளிமையான முறையில் பகவானுக்கு நாம சங்கீர்த்தத்தின் மூலமாகவே எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பதம் 9, பதம் 10. இதி சாதோச சேசஸ்ய பிரதோஸ்து பரதோ பரமோ தயம் அசூயன் பகவான் இந்திர பிரதிகாதம் அசீகரத். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிங்க. பூர்த்தி. வழங்கியவர் தெய்வத்தில் ஆஷா பக்தி வேதாந்த சில பிரபுபாதற்கு ஜெய். அசோஜசன் என்று அறியப்படும் முழுமுதல் கடவுளை பிருது மன்னர் முற்றிலும் சார்ந்திருந்தார். பிருது மன்னர் பல்வேறு வேள்விகளை செய்ததன் மூலம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் முழுமுதல் கடவுளின் கருணையை பெற்றிருந்தார். பிருது மன்னரின் வளங்கள் உயர்வதைக் கண்டு தாங்க முடியாத தேவர்களின் தலைவனான இந்திரன் அவர் வளம் பெறுவதை தடுத்து நிறுத்த முயன்றான். பொருளுரை. ஸ்லோகத்தில் 3 முக்கியமான குறிக்கோள்கள் அதோசஜன், பகவான், இந்திரன் மற்றும் பிருதோ என்னும் வார்த்தைகளில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பகவான் விஷ்ணுவின் அவதாரமாக இருந்த போதிலும் பிருது மன்னர் அவரின் சிறந்த பக்தராகவும் விளங்கினார். பகவான் விஷ்ணுவினால் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரமாயினும் அவர் ஒரு உயிர் பொருளே ஆவார். அதனால் அவர் முழுமுதல் கடவுளின் சிறந்த பக்தராகவே இருத்தல் வேண்டும். முழுமுதல் கடவுளின் சிறந்த பக்தராகவே இருத்தல் வேண்டும். முழுமுதல் கடவுளின் அதிகாரம் அளிக்கப்பட்ட அவர் அவதாரமாக விளங்கிய போதிலும் ஒரு முழுமுதல் கடவுளுடன் கூடிய உறவினை மறுத்தல் கூடாது. கலியுகத்தில் தாமே உண்டாக்கி கொண்ட அவதாரங்கள் துஷ்டர்கள் தங்களை முழுமுதல் கடவுள் என்று அறிவித்துக் கொள்கின்றனர். பகவான் இந்திரகா என்னும் வார்த்தை ஓர் உயிர் தேவேந்திரனை போன்று மேன்மையானவனாகவும் சக்தி மிக்கவனாகவும் விளங்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்திரனும் பௌதீக உலகில் உள்ள சாதாரண உயிர் பொருளே. அவனிடமும் பந்தப்பட்ட ஆத்மாக்களிடம் உள்ள 4 குற்றங்கள் உண்டு. தேவேந்திரன் இங்கே பகவான் என்று குறிப்பிடப்படுகிறான். பொதுவாக இவ்வார்த்தை முழுமுதல் கடவுளை குறிப்பதற்கு பயன்படும் சொல்லாகும். அதனால் இங்கு குறிப்பிடப்படும் பகவான் என்ற சொல் தனது கைகளில் அதிக அதிகாரமுடையவன் என்ற பொருளை பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு அவன் பகவானாக இருந்த போதிலும் கடவுளின் அவதாரமான பிருது மன்னரை கண்டு பொறாமை கொண்டான். உலகத்தில் உள்ள குற்றங்கள் மிகவும் வலிவுடையவன. அவற்றினால் மாசுற்ற தேவேந்திரன் கடவுள் அவதாரத்திடம் கூட பொறாமை கொண்டவனாவான். ஆகையினால் பந்தப்பட்ட ஆத்மா எவ்வாறு சீர்குலைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிருது மன்னனிடமிருந்தே வளங்கள் எல்லாம் உலகத்தினை சார்ந்தவை என்று. இச்சுலோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றபடி அவர் அதோசஜனின் சிறந்த பக்தராவார். முழுமுதல் கடவுளை குறிக்கும் அதோசஜன் என்னும் வார்த்தை அவர் மனம், புத்தி, வார்த்தை போன்றவற்றை எல்லாம் மேலானவர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆயினும் முழுமுதல் கடவுள் தனது பக்தனின் முன்பு அவனது உண்மையான வடிவமான சச்சிதானந்த வடிவில் தோன்றுகிறார். பரமபுருஷ பகவான் நம்மால் நேரடியாக உணர்வதற்கோ நமது புலன்களால் அறிவதற்கோ இயலாதவராக இருந்த போதிலும் கூட ஒரு பக்தன் அவரை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு அனுமதி அளிக்கப்படுகின்றான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அதோக்ஷஜன் அப்படின்னா மனம், புத்தி, வார்த்தை, வாச்சோ கர்மனோ, இதெல்லாமே எல்லாவற்றிற்கும் மேலானவர், போன்றவற்றிற்கெல்லாம் மேலானவர். இந்த மனம், புத்தி, கர்மம் இதுக்கெல்லாம் மேலானவர். ஏன்னா பகவானுக்கு அவரது உடல் திவ்யமானது. அவர் மனம் தனியாக, புத்தி தனியாக, இல்ல அவர் உடல் தனியாக பிரிக்கவே முடியாது. நம்மளுக்கெல்லாம் உடல் தனியா பிரிக்கலாம், ஆத்மா தனியா பிரிக்கலாம், மனத்தை தனியா பிரிக்கலாம். அது சூட்சும உடல், இது ஸ்தூல உடல், இது ஆத்மா,
ஆத்மாக்கு பக்கத்துல பரமாத்மா அப்படின்னால நம்ம உடல்ல பல பகுதிகளை பிரிக்கலாம். ஆனா பகவானுக்கு முழுமுதற் கடவுளான பகவானுக்கு அப்படி பிரிக்க முடியாது. அவரது உடல் திவ்யமானது, எதுவுமே நம்ம பிரிக்க முடியாது. அவர் கண்ணாலையும் பார்க்கலாம், கால்களாலையும் பார்க்கலாம், கையிலாலும் வேலை செய்யலாம், கண்ணுலையும் வேலை செய்யலாம். அவர் காதாலையும் கேட்கலாம், அவர் அது வயிற்று பகுதியிலும் கேட்கலாம், கால்லயும் கேட்கலாம். அப்ப எல்லா உறுப்புகளும் எல்லா வேலையும் செய்யும். நம்மளுக்கெல்லாம் காதுனா கேட்கும், கண்ணுனா பார்க்கும், கையினா எடுக்கும், காலுனா நடக்கும். ஆனா பகவானுக்கு அப்படியெல்லாம் பிரிக்கவே முடியாது. நீங்க நம்மளுக்கு ஆத்மா போனுச்சுன்னா என்னாகும்? உடம்பு பிணமாயிரும். அப்ப பகவானுக்கு பிரிக்க முடியாதுன்னா அவர் எப்பொழுதுமே நிரந்தரமானவர், நித்தியமானவர். அவரது உடல் திவ்யமானது. நம்ம உடல் எல்லாம் பௌதிகமான உடல். நம்ம உடல் பௌதிக பொருட்களை கொண்டு தயார் செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஆத்மா போச்சு அப்படின்னா உடலுக்கு அங்க வேலையே கிடையாது. ஆத்மா இருக்கங்காட்டிக்குத்தான் தலை முதல் பாதம் வரைக்கும் அந்த உயிரானது நமக்கு உணர்வை தருகின்றது. இப்போ அடிச்சா நம்மளுக்கு வலிக்கும், கிள்ளுனா வலிக்கும் இல்லைங்களா, காயப்பட்டா வலிக்கும். ஆனா நமது உடல் பௌதிகத்தாலானது. பகவானுக்கு அப்படி கிடையாது. உடல்ல எல்லா உறுப்புகளும் எல்லா வேலையும் செய்யும். அவரது உடல் திவ்யமானது. மனதை தனியாகவோ ஆத்மாவை தனியாகவோ பிரிக்க முடியாது. அவருக்கு பரமாத்மா கிடையாது. அவரே பகவானாக என்றும் திவ்யமானவராக இருக்கின்றார். அவர் இந்த உலகில் தோன்றும் போது அதே வடிவில் தன்னுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக தோன்றுகிறார். புறசக்தியின் மூலமா கிடையாது. வெளிப்புற சக்தியின் மூலமாக அவர் தோன்றுவது இல்லை. அப்போ அதோக்ஷஜன் அப்படிங்கிற பேரு பகவானுக்கு இருக்கு. பிருத்து மன்னர் பல்வேறு வேள்விகள் செய்ததன் மூலம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் முழுமுதற் கடவுளோட கருணையை அவர் பெற்றிருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு வேள்விகள் செய்யறதெல்லாம் ராஜாக்கள் தான் செய்வாங்க. வேள்வினா சும்மா ஒரு 10 குண்டம் வச்சு செய்யறது கிடையாது. இது ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகம் அப்படின்னு பெரிய பெரிய வேள்விகள். அதுக்கெல்லாம் பல கோடிகள் செலவு பண்ணணும். இன்னைக்கெல்லாம் பெயரளவு ஒரு 1000 ரூபாயில செஞ்சு முடிச்சிடுவாங்க. அப்படி கிடையாது. முழுமையா எவ்வளவு அந்தணர்கள் வேணும், எவ்வளவு குண்டங்கள் வேணும், எப்படியெல்லாம் அலங்கரிக்கணும், எப்படியெல்லாம் பகவானை திருப்திப்படுத்த முடியுமோ அத்தனை மூலிகைகளையும் கொண்டு பல அந்தணர்களை வைத்து பெரிய அளவுல யாகங்கள் செய்வாங்க. அப்போ இப்படியெல்லாம் யாகங்கள் செய்யும் போது பிருத்து மன்னரை பார்த்து இப்ப நம்ம மனுஷங்களுக்குள்ளேயே எவ்வளவோ பொறாமை. சாதாரண மனுஷங்களுக்குள்ளேயே நிறைய பொறாமை இருக்கு. ஒருத்தன் நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னா அவன் மேல ரொம்ப பொறாமைப்படுவாங்க. சோ இங்க பிருத்து மன்னருடைய வெற்றியை பார்த்து, ஏன்னா பிருத்து மன்னர் எல்லாம் பூமியெல்லாம் சரி பண்ணிட்டாரு. எங்க பாரு செழிப்பு, மக்கள் எல்லாம் செல்வாக்கா இருக்காங்க, நோயெல்லாம் போயிருச்சு, பசி போயிடுச்சு, பட்னி போயிடுச்சு, தாகம் போயிடுச்சு. அப்படியே ஆறுகள், அந்த ஓடைகள் எல்லாமே குட்டைகள் அந்த எல்லாமே நிரம்பி வழியுது. எங்க பாரு பச்சை பசேல்னு இருக்கு. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இவரோ யாகம் பண்ணிட்டே இருக்காரு, பல யாகங்கள் பண்ணிட்டே இருக்காரு. இந்திரனுக்கு இப்ப என்னாச்சு? யாரெல்லாம் யாகங்கள் பண்றாங்களோ, தவம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து இந்திரனுக்கு உடனே பொறாம வந்துடும். ஏன்னா அவங்க எல்லாம் உடனே இந்திர பதவியை பிடிச்சிருவாங்களோ, நம்மளுக்கு வேலை போயிருமோ. சோ இந்திரன் பக்தனாக இருந்தாலும் முக்குணங்களுக்கு உட்பட்டவனாக இருக்கிறதுனால, அவனுக்கு அந்த 4 குறைகள் இருக்கிறதுனால என்னாகும்? அடிக்கடி இந்த மாதிரி பயம் வரும். யாருக்கு பயம் வரும்? பக்தி இல்லாதவங்களுக்கு. தன்னை பகவான் காப்பாற்றுவார் அப்படிங்கிற பக்தி இல்லாதவங்களுக்கு அடிக்கடி பயப்படுவாங்க. சோ இந்திரன் இங்க என்ன நினைச்சா, நம்ம சேர் போயிரும், இந்திர பதவி போயிரும்னு சொல்லிட்டு பிருத்து மகாராஜா மேல பொறாமை கொண்டு தொந்தரவு தர ஆரம்பிச்சிட்டான். அதோக்ஷஜன் பகவான் இந்திர மற்றும் பிருத்தோ அப்படிங்கிற வார்த்தை மூலமா இதை சொல்றாங்க. இப்ப பகவான் விஷ்ணுவின் அவதாரமாக இருந்த போதிலும் பிருத்து மன்னர் மிகப்பெரிய பக்தராக, விஷ்ணுவின் பக்தராக இருந்தார். இப்போ சிறந்த பக்தராக இருக்கிறதுனால கடவுளால் அதிகாரம் அளிக்கப்பட்டு அவர் அவதாரமாக இருந்த போதிலும், அப்படி இருந்தா கூட பகவானோட உறவை மறக்க கூடாது. ஏன்னா பகவான் இல்லாம நாம தனியா செயல்படவே முடியாது. அப்போ யாரெல்லாம் பகவானை மறக்காமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே நல்லது நடக்கும். ஆனா இப்ப நம்மளுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்காங்க, வாங்கிட்டே இருக்கிறோம். ஆனா அவங்கள மறந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்?
நம்மளுக்கு கேடு விளையும். ஏன்னா நன்றி கெட்ட செயல். அதுல எந்த ஒரு நேர்மை இல்ல, நியாயம் இல்ல. இப்ப நம்ம தாய் தந்தையர் நம்மளை எப்படி எல்லாம் பாக்குறாங்க. பிற்காலத்துல வயதானப்புறம் அவங்கள பார்க்கலைன்னா என்ன வரும்? பாவம் வரும். ஏன்னா தாய் தந்தையர் வந்து நம்மள அவ்வளவு உயிருக்கு உயிரா பாதுகாப்பாங்க. அதனாலதான் யுதிஷ்டர் கேட்ட யுதிஷ்டர் வந்து ஒரு கந்தர்வர் கேக்குறார், 4 பக்கெட் தண்ணிய ஒரு பக்கெட் தண்ணிய வந்து 4 வாளியில நிரப்பலாம். ஆனா அந்த 4 வாளியும் சேர்ந்து ஒரு பக்கெட்டை நிரப்பாது. அப்படின்னா ஒரு தாய் வந்து 4 குழந்தைகளை அவ்வளவு நல்லா பார்த்துப்பா. ஆனா அந்த 4 பேர் சேர்ந்து கலிகாலத்துல தாயை பார்த்துக்க மாட்டாங்க. இங்க போ அங்க போன்னு விரட்டி இப்படி எல்லாம் கொடுமை நடக்கும் இந்த காலத்துல. முதியோர்கள் இன்னும் இன்னைக்கு நிறைய பெருகிட்டே இருக்கு. ஏன்னா யாருமே தாய் தந்தையருக்கு தங்கள் கடமையை செய்யறது கிடையாது. எங்களோட வாழ்க்கையே ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு, நாங்கெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள கொண்டு போய் சென்டர்ல சேர்த்திடுறாங்க. இப்ப கலியுகம் தாமே உண்டாக்கி கொண்ட அவதாரங்கள். துஷ்டர்கள் தங்களை முழுமுதற் கடவுள், நான் தான் பகவான், அம்மா பகவான், அப்பா பகவான்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப இந்த பௌதீக உலகில் உள்ள சாதாரண உயிர் பொருளே, இந்திரன் கூட இந்த பௌதீக உலகில சாதாரணமானவன் தான். இந்திரன் அப்படின்னா நாமெல்லாம் பெருசா நினைக்கிறோம். ஆனாலும் சில தவறுகளை அவர் முக்குணங்களால செய்யறாரு. ஏன்னா அவருக்கும் முக்குணம் இருக்கு. 4 குறைபாடுகள் என்னென்னது? ஏமாற்றும் இயல்புடையவர்கள், குறையுடைய புலன்கள், தவறு செய்யும் இயல்புடையவர்கள், மாயைக்குட்பட்டவர்கள். இந்த மாதிரி 4 குறைபாடுகள் இந்திரனுக்கு இருக்கு. இந்திரலோகத்துல அதிகமான சுகங்களை அனுபவிக்கலாம். ஆனாலும் அங்கேயும் இதேதான், பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி, இந்த 4 துன்பங்கள் அங்கேயும் இருக்கு. பிரம்ம புவனாலோகா புனர் ஆவர்தினோ அர்ஜுன மாம் உபேத்தியேத்து கௌந்தேய புனர் ஜென்மன வித்யதே. மேலுலகத்திலிருந்து எங்க, சத்தியலோகத்திலிருந்து எங்க சென்றாலும் இது இருக்கு. ஈவன் பிரம்மா கூட அதுக்கு முக்குணங்களுக்கு உட்படுறார் சில சமயங்கள்ல. அப்போ உலகில் உள்ள குற்றங்கள் மிகவும் வலிமையானவை. அவற்றால் மாசுற்ற தேவேந்திரன் கடவுள் அவதாரத்திடம் கூட பொறாமை கொள்கின்றான். அதனாலதான் பிரம்ம விமோகன லீலை நாம பார்த்தோம் அப்படின்னா, மலையை கொடுத்து எல்லாரையும் துன்புறுத்துறார். அந்த பகவானுக்கு இவங்க எப்படி கோவர்த்தத்துக்கு பூஜை பண்ணினாங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் துன்புறுத்துறார். நான் தானே மலையை கொடுக்குறேன், நீங்க போய் கோவர்த்தத்தை வழிபடுறீங்க அப்படின்னு. சோ அந்த அகங்காரத்தை அடக்கிறதுக்காக பகவான் என்ன பண்றாருன்னா அந்த வழிபாட்டை மாத்தி விடுறாரு. தேவேந்திரனுக்கு எதுக்கு வழிபாடு பண்றீங்க, கோவர்த்தன் தான் எல்லாம் கொடுக்குது, கோவர்த்தனத்தை வழிபடுங்க அப்படின்னு. அப்ப அது தேவேந்திரன் வந்து சம்பர்த்தன மேகத்தை கூப்பிட்டு எல்லா மலையும் கொட்டி தீர்த்துரு அப்படின்னு வெள்ள காடாக்கினான். ஆனாலும் பகவான் வந்து அந்த கோவர்த்தனத்தை தனது சுண்டு விரலால் 7 நாட்கள் தூக்கி எல்லாரையும் காப்பாத்துறாரு. அவர் தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறாரு எல்லா உயிர்வாழ்களுக்கும் எப்பொழுதுமே. சோ இங்க வந்து பந்தப்பட்ட ஆத்மா எவ்வாறு சீர்குலைகிறது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். பிருத்து மன்னரிடம் இருந்த வளங்கள் எல்லாம் உலகத்தை சார்ந்தவை என்று. ஏன்னா அவர் பகவானோட சிறந்த பக்தர். இப்போ முழுமுதற் கடவுள் தனது பக்தனின் முன்பு அவரது உண்மையான வடிவமான சச்சிதானந்த வடிவத்தில் தோன்றுகிறார். பரமபுருஷ பகவான் நம்மால் நேரடியாக உணர்வதற்கோ நமது புலன்களில் அறிவதற்கோ இயலாதவராக இருந்த போதிலும் கூட ஒரு பக்தன் அவரை நேருக்கு நேர் காண்பதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறான். எப்படி பிரகலாத் மகாராஜா நேருக்கு நேர் பார்த்தாரு, அதே மாதிரி நாரதர் அவரும் நேருக்கு நேர் பார்த்தாரு. அப்ப தூய பக்தர்கள் எப்பொழுதும் பகவானோட சிந்தனையில லயித்திருப்பதால், பகவானையே எல்லாவற்றிற்கும் டிபெண்ட் பண்றதுனால, சார்ந்திருப்பதால பகவான் அவங்களுக்கு கருணை கொடுத்து நேருக்கு நேர் காண அனுமதிக்கிறார். அர்ஜுனன் பார்த்தார், ஆனா அவருக்கு ரொம்ப நேரம் பார்க்க முடியல. இத்தனைக்கும் அவர் வந்து பல சமயங்கள்ல பகவான் நேருக்கு நேராதான் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறார் மனித உருவுல. அவரது விஸ்வரூபத்தை கூட அவரால் பார்க்க முடியல.
அடுத்தது ஸ்லோகம் 11. சரமேனாஸ்வத்மேதேன யஜமானே யஜூஸ் பதிம் வைன்யே யக்ஞ பசூம் ஸ்பர்த்தன்ன அபோவாக திரஹோஹித. நான் படிக்கிறேன் மகஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதிக்கு ஜெய். பிருது மன்னர் தன் கடைசி அஸ்வத்மேக யாகத்தை செய்து கொண்டிருந்த பொழுது யாருடைய கண்களுக்கும் புடப்படாதவாறு தேவேந்திரன் யாகத்துக்காக வைத்திருந்த குதிரையினை திருடினான். இதனை அவன் பிருது மன்னர் மீது கொண்ட வெறுப்பினாலேயே செய்தான். பொருளுரை: தேவேந்திரன் சதா ரது என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறான். 100 அஸ்வத்மேக யாகங்களை செய்வதான் என்பதே இதன் பொருள். யாகங்களில் பலியிடப்படும் விலங்குகள் உண்மையில் கொல்லப்படுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத மந்திரங்கள் சரியான முறையில் உச்சாடனம் செய்யப்பட்டதென்றால் யாகங்களின் பலியிடப்படும் விலங்குகள் புத்துயிர் பெற்று மீண்டும் வெளியே வரும். இதுதான் வேள்வியின் வெற்றியினை அறிந்து கொள்வதற்கான முறையாகும். பிருது மன்னர் 100 யாகங்களை செய்தவுடன் அவர் எங்கே தன்னை மிஞ்சி விடுவாரோ என்று அஞ்சி இந்திரன் அவர் மீது பொறாமை கொண்டான். தன்னை யாரும் மிஞ்சிவிடக் கூடாது என்பதில் இந்திரன் மிகவும் கவனமாக இருந்தான். ஒரு சாதாரண உயிர். அதனால் அவன் பிருது மன்னர் மீது பொறாமை கொண்டு பிறர் கண்களில் படாதவாறு தன்னை மறைத்து கொண்டு யாகத்திற்காக வைக்கப்பட்டிருந்த குதிரையை திருடினான். இதன் மூலம் அவன் யாகத்தை மேலும் தொடராத வண்ணம் தடை செய்தான். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சதகிருது, சத அப்படின்னா சதம் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிரிக்கெட்ல கூட. அப்படின்னா 100 யாகங்கள் இங்க அஸ்வமேத யாகம் பண்றாரு. அப்போ இந்த 100வது யாகம் 99 முடிச்சுட்டாரு. 100வது யாகம் பண்ணினா அவர் பெரிய வெற்றி அவருக்கு. அப்போ இங்க இந்திரன் என்ன பண்றான்னா ஒரு பொறாமை புத்தினால அந்த 100வது யாகம் தடைப்படுறதுக்காக அந்த வேள்வியில் இருக்கிற அந்த குதிரையை தூக்கிட்டு ஓடிட்டார். மறைஞ்சிருந்து திருடிட்டு ஓடிட்டார். சோ அந்த வேள்வி இப்ப தடைப்பட்டு நிக்குது. ஏன்னா இந்திரனுக்கு பல சமயங்கள்ல பொறாமை வர்றதுனால பெரிய பெரிய தவசிகள், இப்போ மேனகாவை கொண்டு எப்படி விஸ்வாமித்திர முனிவரை மயக்கினார். அப்போ விஸ்வாமித்திர முனிவர் அதனால அந்த தவத்தை விட்டுட்டு மறுபடி கீழே இறங்கிட்டார். அவருடைய உயர்ந்த தன்மையிலிருந்து இறங்கினதுனால அவருக்கு மறுபடியும் மேல போக முடியல, உயர்ந்த நிலைக்கு போக முடியல. ஏன்னா மது மாது சூது இதெல்லாமே களங்கப்படுத்தக்கூடியது. சோ மேனகை கிட்ட மயங்கினதுனால அவரது தவம் நின்றுடுச்சு அப்படியே. அப்ப இந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஓ இவன் இனி இவருக்கு என்னுடைய சேர பிடிக்க முடியாது அப்படின்னு. இப்படித்தான் அடிக்கடி எல்லாரையும் சந்தேகப்பட்டு இந்திரன் என்ன பண்ணுவார்னா அவங்கள பெரிய லெவலுக்கு வராம தடுத்துட்டே இருப்பான். ஏன்னா வந்த போட்டி ஆயிடும் இல்லையா, அதனால. அந்த ஸ்லோகம் 12. தம் அத்ரேர் பகவான் திரவமானாம் வித்யாஷா ஆமுக்தம் இவ பாகண்டம் யோ அதர்மே தர்ம விப்ரமஹ. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. நான் படிக்கிட்டா? சரி, படிங்க. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இந்திரன் குதிரையினை திருடிக் கொண்டு வெளியே வந்த பொழுது வீடு பேறு பெற்ற துறவியை போன்று வேடமணிந்திருந்தான். உண்மையில் அவனது ஆடை பஞ்சகத்தின் ஒரு வடிவமாகும். ஏனெனில் அது சமயத்தினை பற்றி ஒரு பொய்மை எண்ணத்தினை உருவாக்கியுள்ளது. இந்திரன் இவ்வாறு விண்வெளியில் பறந்து கொண்டிருந்த பொழுது மாமுனிவர் அத்ரி அவனை கண்டு கொண்டதோடு என்ன நடந்திருக்கும் என்பதையும் உடனே புரிந்து கொண்டார். பொருளுரை. இச்லோகத்தில் உள்ள பாகண்டம் என்னும் வார்த்தை சில நேரங்களில் பாஷண்டம் என்றும் உச்சரிக்கப்படும். பாவியான ஒருவன் அதை மறைத்து தன்னை ஒரு தர்மவான் போல வேடமிட்டு ஏமாற்றுவதை இச்சொற்கள் குறிக்கின்றன. இந்திரன் காவியுடை தரித்து அதன் மூலம் பிறரை ஏமாற்றினான். இக்காவியுடையானது பல ஏமாற்று பேர்வழிகளினால் தம்மை முக்தி அடைந்தோர் என்றும் கடவுளின் அவதாரம் என்றும் காட்டுவதற்காக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறே மக்கள் ஏமாற்றப்படுகின்றனர். நாம் முன்பே பலமுறை கூறியிருக்கின்றபடி பந்தப்பட்ட ஆத்மா பிறரை ஏமாற்றும் மனப்பான்மை உடையதாகும். அதனால்தான் இக்குணமானது இந்திரன் போன்ற உயர்ந்தவர்களிடம் கூட காணப்படுகிறது. தேவேந்திரனும் பௌதீக குற்றங்களில் இருந்து விடுதலை பெறவில்லை என்பதையே இது உணர்த்துகிறது. அதனால் தான்
ஆமுக்தம் இவ, அதாவது முக்தியடைந்தவன் போல் என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. காவியுடை உடுத்துவதன் மூலம் ஒரு துறவி தான் உலக பற்றுக்களை விட்டுவிட்டு முழுமுதற் கடவுளின் தொண்டில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று உலகிற்கு அறிவிக்கின்றான். இப்பக்தனே ஒரு உண்மையான துறவி அல்லது முக்தியடைந்தவன் ஆவான். பகவத்கீதையில் 6.1 அனாஸ்ருதக கர்ம பலம் காரியம் கர்ம கரோதியக சந்நியாசி இச யோகீச்ச நகிர்நிர் ந சாக்கிரியக என்று கூறப்பட்டிருப்பது இதன் பொருள் இருக்கிறது. இதன் பொருள் செய்யும் செயலில் பயன் கருதாது செய்யத்தக்கவை துறவு நெறியில் நின்று செய்வோன் உண்மையான யோகியாவான். மாறாக தீ வளர்க்காதவனும் கிரியை செய்யாதவனும் அவன் அல்லன் என்பதாகும். அதாவது தனது செய்கைகளின் பயன்களை முழுமுதற் கடவுளுக்கு அர்ப்பணிப்பவனே உண்மையில் துறவி அல்லது யோகியாவான். மோசடி துறவிகளும் யோகிகளும் பிருது மன்னரின் வேள்வி காலந்தொட்டே இருந்து வருகின்றனர். இந்திரனால் மிகவும் மடத்தனமாக இந்த மோசடி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஏமாற்று வித்தையானது சில யுகங்களில் மிகவும் பரவலாக காணப்படுகின்றது. சில யுகங்களில் அவ்வாறு இல்லை. மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது துறவிகளின் கடமையாகும். பகவான் சைத்தன்யர் சந்நியாசி சீர அல்ப சித்திர சர்வ லோகே காயக, அதாவது துறவியின் நடத்தையில் சிறு புள்ளி விழுந்தாலும் மக்கள் அதனை மலையளவு பெரிதுபடுத்தி பார்ப்பர். சைத்தாமிரதம் மத்திய லீலை 12.51. எனவே ஒருவன் ஒழுக்கமும் நேர்மையும் இல்லாதவனாயிருந்தால் அவன் துறவியாக கூடாது. கலியுகத்தில் துறவரம் மேற்கொள்ளாதிருப்பது மிகவும் நன்று. ஏனென்றால் இந்த யுகத்தில் உணர்ச்சிகளின் தூண்டுதல்கள் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவையாக உள்ளன. மேன்மை மிக்கவனும் ஆன்மீக உணர்வை புரிந்து கொள்வதில் முன்னேறியவனும் மட்டுமே துறவர நெறியை மேற்கொள்ள வேண்டும். ஒருவன் இதனை தன் வாழ்க்கை வசதிக்காகவோ அல்லது உலக நோக்கத்திற்காகவோ பயன்படுத்தக்கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ அந்த யுகத்துல முதல்ல ஆரம்பிச்சு வச்சது இந்த காவி உடை அணிந்து ஏமாற்று செய்யறது அப்படிங்கிறது ஆரம்பிச்சது இந்திரநாத் தான் இருக்கணும். ஸோ இந்த ஸ்லோகத்துல பாகண்டம் அப்படின்னா அந்த முக்தியடைந்தவன் போன்று சந்நியாசி போல காவி உடை தரித்து இங்க வர்றான். பாகண்டம் பாஷண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாஷண்டி அப்படின்னா ஏமாற்றுபவர்கள். சோ இப்படி எப்படி குதிரை எடுத்துட்டு போறான்னா ஒரு துறவி மாதிரி அந்த குதிரையை திருடிட்டு போறா இந்திரன். அப்போ வேடமிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா காவி உடை தரித்து மக்களை ஏமாற்றுறதுல மும்மரமா ஈடுபட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சன்னியாசம் எடுத்துட்டோம், நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு, போலியான மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு சன்னியாசிகள் போல எல்லாவற்றையும் துறந்தவர் போல எல்லா வீடுகள் எல்லாம் போய் பிச்சை எடுக்கிறது, திடீர்னு அவங்க மேல எதையாவது தூவி அந்த வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்கிறது, இது மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆசிரமங்களை அமைத்துக்கிறது. அங்க மக்களுக்கு நல்லா செய்யறோம், நீங்க வாங்க உங்க கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து தர்றோம், குழந்தை இல்லையா குழந்தை பேரு வாங்கி தர்றோம் அப்படின்னு நிறைய மக்களை மயக்கி இந்த சன்னியாசிகள், வேடதாரிகள், இந்த பாஷண்டிகள் ஏமாற்று வித்தையில கை தேர்ந்தவர்களாக மக்களை வேற வழியில கொண்டு போயிடுறாங்க. அப்போ துறவி அப்படின்னாலே அந்த ஒரு சிறு புள்ளி. அதனாலதான் உண்மையான துறவிகளுக்குள்ள மக்கள் மதிக்கிறது கிடையாது. உண்மையான சமயப்பற்றுடையவர்கள், ஆன்மீக தலைவர்களே அவங்க மதிக்கிறது கிடையாது. ஏன்னா 100க்கு மேல நிறைய போலி சன்னியாசிகள் தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாரையுமே சந்தேக கண்ணோட தான் பாக்குறாங்க. ஏன்னா ஒரு துறவி மேல சிறு புள்ளி விழுந்தா கூட மக்கள் அதை பெரிதுபடுத்துவாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு அதனாலதான் சொல்றாரு, ஒழுக்கமும் நேர்மையும் இல்லாதவனாக இருந்தால் அவன் துறவியாக கூடாது. ஏன்னா கலியுகத்துல துறவு அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு. கவாலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஸ்வமேத யாகம், அஸ்வமேதம், கவாலம்பம், இந்த சந்நியாசம், அஸ்வமேத யாகமோ இல்ல இந்த ராஜசூய யாகமோ இல்ல இந்த துறவோ அல்லது ஒரு மைத்துனனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தன் மூலமா குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், அந்த முறையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு இப்போ. அப்புறம் பெரியவர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு மாமிசம்
கொடுக்க கூடாது இப்படிங்கிறது கலியுகத்துல சில கோட்பாடுகள் இருக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. அது போல சந்நியாசம் தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சந்நியாசம் இந்த கலியுகத்துல முடியாது. ஆனா சில பிரபுபாதர் ஏன் சந்நியாசிகளை உருவாக்கினார் அப்படின்னா, அவரது இயக்கத்தில் மேன்மை மேன்மை அடையிறதுக்காக அவர்கள் எல்லாம் சுற்றுப்பயணம் செய்து இந்த கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்காக சந்நியாசத்தை அனுமதித்தார். அப்ப ஏன் இங்க சந்நியாசம் எடுக்கப்படுது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா சில பிரபுபாதர் சில விஷயங்களை கலியுகத்துல போல்டா செஞ்சார். ஏன்னா பகவானுடைய நெருங்கிய இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் வரும்போது அவங்க இதை ஸ்தாபனம் பண்ணலாம், இந்த பிரகடனம் பண்ணலாம் சில தடுக்கப்பட்ட இத. ஏன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொன்னாருன்னா, சில பிரபுபாதரை மேலை நாடு சென்று நீ பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப சன்னியாசிகள் கடல் கடந்து செல்லக்கூடாது. ஆனா சில பிரபுபாதர் கடல் கடந்து போய்தான் பிரச்சாரம் பண்ணினாரு. ஏன்னா அவங்க ஆச்சாரியர் இதுக்கு அனுமதி கொடுத்தார். சோ ஆச்சாரியர்கள் அனுமதி கொடுக்கும் போது அது சட்டமாகுது. நம்மளுக்கெல்லாம் 64 மாலைகள் பண்ணணும். பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயத்தின்படி 64 மாலைகள் நாம தினமும் சொல்லணும். ஆனா நம்மளுக்கு சில பிரபுபாதர் அதை கம்மி பண்ணி 16 மாலைகளா தந்திருக்காரு. சோ அது சட்டமாக இங்க நம்ம பயன்படுத்துறோம். இதெல்லாம் காரணமற்ற கருணை. அது போல ஒரே நேர்கோட்டுல போக முடியாது. அதாவது வளைஞ்சு கொடுக்கணும். அது நாம எல்லாருமே வளைஞ்சு கொடுக்க முடியாது. மேல இருக்கிற ஆச்சாரியர்கள் தான் நம்மளுக்கு அந்த வளைவை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நாமளா எல்லாமே மாத்திக்க முடியாது. ரொம்ப உறுதியா இருக்கணும். ஆச்சாரியர்கள் தான் அதை மாத்தி கொடுக்கணும். நம்மளுக்கு எது ரொம்ப கடினமாக இருந்தாலும் இந்த கலியுகத்துல. அப்ப 64 மாலைகள் சொல்றது ரொம்ப கடினம் அப்படிங்கிறதுனால 16 மாலைகளாக நம்மளுக்கு சில பிரபுபாதர் அவரது காரணமற்ற கருணையினால குறைத்து கொடுத்திருக்கிறார். ஸ்லோகம் 13. அத்ரினா சோடிதோ ஹந்தும் பிருது புத்ரோ மகாரதः அன்வதா அவத ஸ்ருங்கிருஸ்திஷ்ட திஷ்டேதி சா பிரவீத். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? பிருது மன்னரின் மைந்தனிடம் அத்திரி முனிவர் இந்திரனின் தந்திரத்தை பற்றி கூறியவுடன் அவன் மிகுந்த ஆத்திரம் கொண்டு இந்திரனை கொல்வதற்காக அவனை தொடர்ந்து சென்று ஏய் நில்லு நில்லு என்று கூறினான். பொருளுரை: திஷா திஷா என்னும் சொற்களை ஒரு சத்திரன் தனது எதிரியை போட்டிக்கு அழைக்கும் போது கூடுவான். ஒரு சத்திரியன் சண்டை நடக்கும் பொழுது யுத்த களத்தில் இருந்து ஓடிவிட முடியாது. எனினும் ஒரு சத்திரியன் சுய கயமைக்கு தனமாக போர்க்களத்தில் இருந்து புறமுதுகிட்டு ஓடும் பொழுது அவனை தடுத்து நிறுத்துவதற்காக திஷா திஷா என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு உண்மையான சத்திரியன் புறமுதுகிட்டு ஓடவும் மாட்டான், ஒருவனை முதுகில் குத்தி கொள்ளவும் மாட்டான். சத்திரிய நெறியானது வெற்றி அல்லது வீர மரணம்தான். தேவர்களின் தலைவனாக இருந்தும் யாகத்திற்காக வைத்திருந்த குதிரையை திருடியதன் மூலம் இந்திரனின் இழிந்தவனாக மாறினான். அதனால்தான் அவன் சத்திரியனை கொள்கையை மறந்து பிரமுதுகிட்டு ஓடினான். பிரதமன்னனின் மகனும் அவனை தடுத்து நிறுத்துவதற்காக திஷா திஷா என்னும் வார்த்தையினை பயன்படுத்தினான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ ஏய் நில்லு நில்லுன்னு சொல்றதா திஷ்ட திஷ்ட. இப்ப இந்திரன் இங்க சன்னியாசி வேஷம் பூண்டு காவி உடை அணிந்து அந்த குதிரையை திருடிட்டு போறான். இத அத்திரி முனிவர் பாத்துடுறாரு. அத்திரி முனிவர் பார்த்துட்டு இங்க பிருத்து மன்னரோட மகன் கிட்ட சொல்லும் போது பிருத்து மன்னரோட மகன் அவனை தடுத்து நிறுத்துறதுக்காக திஷ்ட திஷ்ட அப்படின்னு சொல்றாரு. ஏய் நில்லு நில்லு அப்படின்னு. ஏன்னா அந்த காலங்கள்ல ஒரு சத்திரியன் புறமுதுகிட்டு ஓடவும் கூடாது, அதே போல புறமுதுகுல அவன் ஆயுதங்கள் படவும் கூடாது. இப்போ ஒருத்தன் ஓடுறான்னா அவனை முன்னாடி நின்றுதான் ஜெயிக்கணுமே தவிர நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் எதிர்த்து நிற்கணும். அவனை புறமுதுகுல அடிக்கவும் கூடாது, அது கோழைத்தனம். அதே போல ஒருவன் புறமுதுகிட்டு ஓடவும் கூடாது. ஏன்னா அர்ஜுனன் கிட்ட அதுதான் பகவான் சொல்றாரு, நீ புறமுதுகிட்டு இந்த போர்க்களத்துல இருந்து நீ திரும்பி போன அப்படின்னா அதை விட கேவலமான
ஒண்ணு வந்து சத்திரியனுக்கு கிடையாது. அதுக்கு நீ தூக்கிட்டு சாவதே மேல் அப்படிங்கிறார். ஒரு சத்திரியனுக்கு அழகு என்னன்னா, போர் அப்படின்னு வந்தா, எது சவால் அப்படின்னு வந்தா நேருக்கு நேராக எதிர்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அது ரொம்ப கேவலம். இந்த ஒரு 14வது ஸ்லோகம் மட்டும் பார்த்துடலாம். தம் தாத்ருக்ஷாக்ருதிம் விஷய மேனே தர்மம் சரீரினம் ஜடிலம் பஸ்மனா சன்னம் தஸ்மை பானம் ந முஞ்சதி. மொழிபெயர்ப்பு: இந்திரன் துறவியை போன்று காவியுடை தரித்து ஜடாமுடியுடன் உடலெங்கும் திருநீர் பூசியிருந்தான். இத்தோற்றத்தில் இந்திரனை பார்த்தவுடன் பிருத்து மன்னரின் மைந்தன் அவனை ஒரு புனிதமிக்க துறவி என்றே கருதினான். அதனால் இந்திரன் மீது அவன் அம்பு தொடுக்கவில்லை. சோ ஒரு சத்திரியன் யார் கூட போர் புரியணும்? சத்திரியன் கூட தான் போர் புரியணும். ஒரு துறவியிட்ட போர் புரியறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது, அவனுக்கு உரிமை கிடையாது. அதனால உண்மையான துறவி அப்படின்னு நினைச்சிட்டு, ஏன்னா அவ்வளவு அழகா வேஷம் போட்டிருந்தான். இப்ப குழந்தைகள்லாம் காம்படிஷன்ல வேஷம் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் காம்படிஷன்ல வேஷம் போடுற மாதிரி இந்திரன் அவ்வளவு அழகா வேஷம் போட்டிருந்தான். அவனு பார்த்தா உண்மையான துறவி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஏமாந்து அவரை தாக்காம அப்படியே நிக்கிறாரு பிருத்துவோட மகன். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்.